ஹலோ மக்களே, வெல்கம் டு சென்னை அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் தனுசு ராசிக்கு டிசம்பர் 2023 எப்படி இருக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். சனி உங்கள் ராசிக்கு 3வது இடமான கும்பமில் உட்காந்துருக்கார், அது அவருக்கு மூல திரிகோண வீடு. ராகு உங்கள் ராசிக்கு 4வது இடமான மீனமில் உட்காந்துருக்கார். அப்படியே ஆப்போசிட்டில் கேது உங்கள் ராசிக்கு 10வது இடமான கன்னியில் உட்காந்துருக்கார். குரு உங்கள் ராசிக்கு 5வது இடமான மேஷத்தில் உட்காந்துருக்கார். ஏப்ரல் 2024 வரைக்கும் அங்கே தான் இருப்பார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 11வது இடமான துலாமில் உட்காந்துருக்காரு, அது அவருக்கு ஒரு மூல திரிகோண வீடு. ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு துலாமில் தான் இருப்பார், அதுக்கப்புறம் விருச்சிகத்துக்கு பயிற்சியாகி லாஸ்ட் ஒரு வாரம் விருச்சிகத்தில் இருப்பார். செவ்வாய் ஆல்ரெடி விருச்சிகத்தில் தான் இருக்கார், மாதம் ஃபுல்லாக விருச்சிகத்தில் தான் இருக்க போகிறாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு 12வது இடமான விருச்சிகத்தில் தான் ஃபஸ்ட்டு 2 வாரம் இருப்பார். கடைசி 2 வாரத்தில் விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு பயிற்சியாகி கடைசி 2 வாரம் உங்கள் ராசியான தனுசுலேயே இருப்பார். புதன் உங்கள் ராசியில் தான் இருக்கார், மாதம் ஃபுல்லாக உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். கடைசி 5 நாள் மட்டும் வக்கரமாகி உங்கள் 12வது இடமான விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பார்ட் புதன் வந்துட்டு உங்கள் ராசியில் தான் இருப்பார். ஸோ கடைசி 2 வாரம் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியில் புதாதித்ய யோகமாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. இதுதாங்க பிளானட்ரி பிளேஸ்மெண்ட்ஸ். லெட்ஸ் டூ த ப்ரிடிக்ஷன்ஸ் நவ். ஃபர்ஸ்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப குயிக்காக திங்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் டக்குன்னு முடிச்சிடுவீங்க. யுவர் பிரெயின் வில் பி வெரி ஆக்டிவ் அண்ட் ஃபாஸ்ட். உங்கள் ஆஃபீஸ்லாம் உங்கள் மேனேஜர் வந்துட்டு இவங்களா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே உங்களை ஒரு ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க. இதனால் வேலை செய்கிற இடத்துல ஒர்க் லோடு இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் குயிக்காக வேலை செஞ்சு முடிக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு டாஸ்க் நிறையா அசைன் பண்ணுவாங்க. பட் எதுவுமே பிரச்சனை இல்லை, உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறதுனால நீங்கள் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ வேலை கொடுத்தாலும் செஞ்சு முடிச்சிடுவீங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறனாலே உங்களுக்கு ஹைக்கு, ப்ரொமோஷன், இயர் அண்ட் போனஸ் இல்லை கிறிஸ்மஸ் இயர் அண்ட் போனஸ் அந்த மாதிரி ஏதாவது உங்கள் ஆஃபீஸில் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். மேலும் கடைசி 2 வாரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகமாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ கரியர் வந்துட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது இந்த மாதம். கடைசி 5 நாள் மட்டும் உங்கள் வேலையில் கவனமாக இருங்க, ஏன்னா புதன் வக்கரம் அடைஞ்சு விருச்சிக ராசிக்கே வந்துடுவார், உங்கள் ராசிக்கு 12வது இடத்துக்கு வந்துடுவார். ஸோ அதனால் உங்கள் வேலையில் ஒரு சில ஏற்ற இறக்கம் இருக்கலாம். ஸோ அதிகமாக வேலை கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் உங்கள் பாஸை எதிர்த்து பேசாதீங்க, கொடுக்குற வேலையை கம்முன்னு பண்ணிவிட்டு வந்துடுங்க. கடைசி 5 நாள் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மந்த் 25ஆம் தேதி வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது உங்கள் வேலையில். ஸோ கடைசி 5 நாள் பார்த்தீங்கன்னா நியூ இயர், கிறிஸ்மஸ்னு நிறைய லீவ் வந்துடும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பார்ட்டுக்கு உங்கள் கரியரில் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. அடுத்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏதாவது பிஸ்னஸ் டீல்ஸ்க்கு பிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீல் வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா புதன் உங்கள் ராசிலேருந்து உங்கள் 7வது வீட்டை பார்க்குறாரு. சூரியனும் கடைசி 2 வாரத்தில் புதனோடு சேர்ந்து உங்கள் ராசியிலே இருப்பாங்க. இது ஒரு அருமையான புதாதித்ய யோகம். 2 பேரும் சேர்ந்து உங்கள் 7வது வீட்டை பார்ப்பாங்க. 7th ஹவுஸ் மீனிங் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் எக்ஸெட்ரா. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் டீல்ஸ் ஏதாவது வின் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா மெர்க்குரி இஸ் நோன் ஃபார் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பிஸ்னஸ் டீல்ஸ் ஏதாவது வின் பண்ணலாம், அதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அண்ட் உங்கள் தொழிலே ஏதாவது கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து பல மடங்கு ப்ராஃபிட்ஸ் வருங்க. ஸோ இந்த மாதம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு அருமையான மாதம் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறீங்க, உங்கள் அப்பாவோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா அப்பாவோட தொழில் எடுத்து பண்ணுறீங்க, இல்லை அண்ணன் தம்பியோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க 4-5 பேர் அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்க கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவீங்க இந்த மாதம். ஸோ நீங்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறது எல்லாமே நீங்கள் கேட்பீங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு டேர்ம்ஸ்க்கு அக்ரி பண்ணிப்பீங்க. மல்டிபிள் பிரான்ச்சஸ், ஃப்ரான்ச்சைஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த ரைட் டைம். கடைசி 5 நாள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா புதன் வக்கரம் அடைஞ்சு உங்கள் 12வது வீட்டுக்கே வந்துடுவார். ஸோ உங்கள் பிஸ்னஸில் லைட்டாக கொஞ்சம் லாஸ் இருக்கும். ஸோ கடைசி 5 நாள் மட்டும் கேர்ஃபுல்லாக இருங்க. பெருசாக எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, புது பிஸ்னஸ் டீல் எதுவும் சைன் பண்ணாதீங்க. அடுத்து ஹெல்த் வைஸும் எந்த பிரச்சனையும் கிடையாது. தனுசு ராசிக்கு உங்கள் ஹெல்த் சீராக இருக்கும். உடல்நிலையில் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும். ஏன்னா உங்கள் 6ஆம் அதிபதி சுக்கிரன் 11வது வீட்டில் இருக்கார். ஃபர்ஸ்ட்டு 3 வாரத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார், அது அவருக்கு ஆட்சி வீடு, மூல திரிகோண வீடு. ஸோ ஹெல்த் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக மெடிசின்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. டயட்டு, ஜிம்மு, எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்ணுங்கள். கடைசி ஒரு வாரத்தில் மட்டும் சுக்கிரன் உங்கள் 12வது வீட்டுக்கு வந்துடுவார். ஸோ கடைசி ஒரு வாரம் மட்டும் உங்களுக்கு மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ பி ரெடி ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ். கடைசி ஒரு வாரத்தில் ரொம்ப பெருசாலாம் இருக்காதுங்க, ரொம்ப பயப்படாதீங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.
அடுத்து பணவரவு தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது இந்த மாதம். கேஷ் இன்ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும், பண தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது. ஏன்னா உங்கள் 2வது வீட்டுக்கு எந்த அஃப்ளிக்ஷனும் இல்லை. 11வது வீட்லேயும் சுக்கிரன் ரொம்ப ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கார். முதல் 3 வாரத்துக்கு சுக்கிரன் அங்கே தான் இருக்கார். பண தட்டுப்பாடு அப்படின்ற சிச்சுவேஷன் வரவே வராது இந்த மாதம் உங்களுக்கு. பட் ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ செலவை எப்படி கம்மி பண்ணுறதுன்னு பாருங்கள், சேவிங்ஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். உங்கள் நோட்டில் வந்து வரவு செலவு கணக்கு எழுதி எதில் அதிகமாக செலவு ஆகுதுன்னு சொல்லி அதை கட் பண்ணுங்கள். ஏன்னா 12வது வீட்டில் செவ்வாய் உட்காந்துருக்கார். ஸோ எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகலாம். வரவுக்கேற்ற செலவு இருந்ததுன்னா ஒன்றுமே நிற்காது இல்லையா கடைசியில். ஸோ எக்ஸ்பென்சஸை கம்மி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறையவே சேவ் பண்ணலாம். அடுத்து கல்வி. தொடக்க கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமாரான மாதமாக தான் இருக்கும். தொடக்க கல்வினா +2 வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்கும். ஏன்னா ராகு உங்கள் ராசிக்கு 4வது இடத்துல உட்காந்துருக்கார். குருவோட வீட்டில் உட்காந்துருந்தாலும் 4வது இடத்துல இருக்க ராகு உங்கள் படிப்பில் ஒரு சில சிக்கல்களை தருவார், இடைஞ்சல்களை தருவார். ஸோ யூ ஹேவ் டு புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ் டு ஸ்டடி. படிக்கிறதுக்கே நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியிருக்கும். ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அம்மா கூப்பிட்றாங்க, அங்கே போய்ட்டு வர சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்றாங்க, இல்லை வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போக வேண்டியதாக இருக்கும். உங்கள் வீட்டில் வெக்கேஷன் போவாங்க, ஸோ நீங்கள் அவங்களோட போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும், அதுக்கு போக வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அலைச்சலை கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் ஸ்டடீஸில் நீங்கள் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி தான் இருக்குது பிளானட்ரி பொசிஷன். ஸோ அதனால் நீங்கள் யூ ஹேவ் டு புட் இன் அ லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். எக்ஸ்ட்ரா ஹார்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பட் அந்த டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பார். ஸோ நீங்கள் தான் அதை பார்த்து ரெக்டிஃபை பண்ணணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு, அதாவது பிஜி பிஹெச்டி அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு டைம் வந்து சுமாராக தான் இருக்குது. எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட்டு 2 வாரம் அவ்வளோவா நல்லா இல்லை. நீங்கள் ஏதாவது தீசிஸ், ஒயிட் பேப்பர் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்க்கு அதை பண்ணாதீங்க. லாஸ்ட் 2 வீக்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா சூரியன் உங்கள் 12வது இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கே பயிற்சி ஆகிடுவார். ராசியில் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகமாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ ஏதாவது ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, ஒயிட் பேப்பர் இல்லை தீசிஸ், ஏதாவது பெருசாக ஏதாவது நீங்கள் வந்து அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க பெரிய இடத்துலேருந்து அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு 2 வாரத்துக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க. எதுவும் மூவ் பண்ணாதீங்க. ஏன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா சூரியன் உங்கள் 9வது அதிபதி 12ல் மறைஞ்சிட்டார். ஸோ தெர் வில் பி அ லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரகிள், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும். ரெஸ்பான்ஸ் கரெக்டாக வராது. ஸோ லாஸ்ட் 2 வீக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கறது கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஆனால் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தெர் வில் நாட் பி மச் மூமெண்ட். ஸோ இட்ஸ் பெட்டர் டு டூ இட் இன் ஜான்வரி. அப்படி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் உங்கள் தீசிஸ் எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஃப்ரீயாக விடுங்க, ஜனவரியில் பார்த்துக்கோங்க. அடுத்து லவ் லைஃப். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் 5வது வீட்டில் குரு உட்காந்துருக்கார். குரு மீன்ஸ் க்ரோத் அண்ட் எக்ஸ்பேன்ஷன். ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து மேலும் மேலும் விரிவடைஞ்சிட்டே தான் போகும். எந்த இஷ்யூஸுமே வராது. ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறதுக்குலாம் எந்த வாய்ப்புமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப். அண்ட் ரொம்ப இன்டென்ஸ் அண்ட் பேஷனேட்டாக இருக்கும் உங்கள் ரிலேஷன்ஷிப் இந்த மாதம். ஏன்னா உங்கள் 5வது அதிபதி செவ்வாய் 12வது வீட்டில் உட்காந்துருக்கார். அது அவருக்கு ஆட்சி வீடு. ஸோ அதனால் ரொம்ப இன்டென்ஸாக வந்து இருக்கும். இன்டென்ஸ் அண்ட் பேஷனேட்டான லவ்வராக இருப்பீங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்க. அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ணி அவங்கள போய் பார்க்குறது, அவங்களுக்காக உயிரை கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. அண்ட் 12th house ஆல்சோ இண்டிகேட்ஸ் பிளட் ப்ரெஷர். ஸோ அது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. தெர் கேன் பி மொமெண்ட்ஸ் as well between you guys. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் ஃபார் மேரிட் கப்புள்ஸ் த டைம் இஸ் ரியலி லுக்கிங் குட். கல்யாணமானவங்களுக்கு டைம் ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள் 7ஆம் அதிபதி புதன் உங்கள் ராசியிலே உட்காந்துருக்கார். ஃபஸ்ட்டு 25 நாளைக்கு உங்கள் ராசியில் தான் இருக்க போகிறார். கடைசி 5 நாள் மட்டும் ரெட்ரோக்ரேட் ஆகி உங்கள் 12வது வீடான விருச்சிகத்துக்கு வந்துடுவார். ஸோ கடைசி 5 நாள் மட்டும் உங்கள் பார்ட்னரோட எதுவும் சண்டை போடாதீங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 25 நாள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் கடைசி 2 வாரத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியிலே புதாதித்ய யோகமாக ஃபார்ம் ஆகிடுவாங்க. ஸோ உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம் அதிகரிக்கும். ஸோ யூ வில் ரியலி டூ வெல் திஸ் மந்த். கணவன் மனைவிக்குள்ளே வந்துட்டு கம்யூனிகேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளோ நாள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ உங்கள் கூட சரியாக பேசுகிறதில்ல, எப்போ பார்த்தாலும் ஆஃபீஸ் ஒர்க்கே பார்த்துட்ருக்காரு, ஆஃபீஸ்லேருந்து லேட்டாக தான் வராங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதம் அது எல்லாமே சரியாயிடும். உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புவாங்க. ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரம் வந்துடுவாங்க, இல்லை ஆஃபீஸில் வேலை கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்குள்ளே எப்படியாச்சும் கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் நல்ல கம்யூனிகேஷனாக இருக்கும். சண்டை எதுவுமே இருக்காது. யூ கைஸ் வில் ஹேவ் அ குட் டைம். மேரிட் கப்புள்ஸ் ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி இல்லைனா வெளில ஷாப்பிங் போவீங்க, வெளில அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு வர்றது, உங்களுக்குள்ளே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. இவ்வளோ நாள் உங்களை ஏதோ ஒரு விஷயம் தடுத்துட்டு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே வந்துட்டு விலகிடும். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், உங்கள் குழந்தைங்கள வந்து ரைஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, இல்லை வந்து கூட்டு குடும்பமாக இருக்கீங்க, ஏதோ ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் 2 பேருமே
டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷன்லாம் போயிடும். யூ கைஸ் வில் ஸ்பெண்ட் டைம் டுகெதர். அடுத்து பயணம், சிறுதூர பயணம். காலையில் ஆஃபீஸ் போயிட்டு நைட்டு வரவங்க, இல்லை வீக்கெண்ட் ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு 3வது இடத்துல உட்காந்துருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு பிளான் பண்ணும்போது பைக் பஞ்சர் ஆகிடும், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் வரேன்னு சொல்லியிருந்தவங்க வரமாட்டாங்க. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதில் தடங்கள் இருந்துட்டு தாங்க இருக்கும். ஏன்னா சனி உங்கள் 3வது இடத்துல இருக்கார். ஸோ யூ ஹேவ் டு பிளான் யுவர் ட்ராவல். அண்ட் வண்டியில் போகும்போதும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். பிளான் யுவர் டே. நைட் ட்ராவல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. எங்கே போகணுன்னாலும் காலையிலே போயிட்டு ஈவினிங்குள்ளே வந்துடுங்க. அடுத்து நெடுந்தூர பயணம். வெளி ஸ்டேட்டுக்கு போகிறீங்க, ஒரு 2 வாரம் தங்குற மாதிரி, இல்லைனா வெளி நாட்டுக்கு போகிறீங்க, டிசம்பர் மாதம் உங்கள் ஃபேமிலியோட வெக்கேஷனுக்காக வெளி நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா த டைம் இஸ் ரியலி லுக்கிங் குட், எஸ்பெஷலி த லாஸ்ட் 2 வீக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் நல்லா பிளான் பண்ணி லாஸ்ட் 2 வீக்ஸ் போங்க. ஏன்னா உங்கள் 9வது அதிபதி சூரியன் ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு 12வது இடத்துல உட்காந்துருக்காரு. ஸோ யூ கேன் பிளான் யுவர் ட்ராவல். அண்ட் லாஸ்ட் 2 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து உங்கள் ராசியிலே புதாதித்ய யோகமாக ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஸோ நீங்கள் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயரை நீங்கள் தாராளமாக வெளிநாட்டில் கொண்டாடலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க தனுசு ராசிக்கு டிசம்பர் 2023. எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போங்க. ஏன்னா சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் லுக்கிங் ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு த சேனல். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.